சரி சுவாமி கந்தர்வா தேவரே லலிதா மெலிதா இந்த உலகத்தை ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய கலக பிரியன் என்று பெயர் பெற்ற தேவரிலே ஒருவராகப்பட்ட நாரதர் மகாமுனி எங்களை தேடி வந்த காரணம் என்ன ஐயா? ஒரு நன்மையான விஷயம் சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? சற்று நேரம் நான் தாமதமாக வந்திருந்தால் உன்னுடைய கணவனுடைய உயிரானது செவன் பதையாகி எங்கள் கணவனோட உயிருக்கு ஆபத்தா? தேவன்மார்களை அழைத்துக் கொண்டு கந்தர்வா எங்கே போகிறாய் நீ? இதோ ஆகாய மார்க்கமாக குழந்தை வரத்திற்காக நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து தேவர் சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளோகமா? ஆமா, தேவேந்திர சபைக்கா? அப்புறம் பிறகு தேவர் சபைக்கு போகலாம் என்று முடிவெடுத்த உடனே நானும் அக்கா என் கணவர் ஒன்றாக சேர்ந்து ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருந்தோம். பிறகு போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கணவருக்கு திடீரென்று தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் தாகம் ஏற்பட்டதுனால ஆமா நாங்களே ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்கோம். இடையில போய் தண்ணி தாகம் ஏற்பட்டா நாங்க எங்க போய் தண்ணிக்கு போறதுன்னு சொல்லிட்டு வெற்றிலை பாக்கை எடுத்து என் கணவரிடம் கொடுத்தோம். அந்த வெற்றிலை பாக்கை அறிந்து விட்டு மீண்டும் தேவர் சபைக்கு புறப்படலாம் என்று போய்கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் ஐயோ தேவி ஐயோ தேவி என்று என்னிடத்திலே புலம்பிக் கொண்டிருந்தார். என்னங்க ஆச்சு? இப்பதான் தண்ணீர் தாகம் சொல்லிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்தோம். மறுபடியும் ஐயோ தேவின்னு சொல்லிட்டு இப்படி அழுகுறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அதற்கு எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். ஆமா, அப்படி கேட்ட உடனே எனக்கு ஏதோ ஒன்று தெரியவில்லை, மயக்கமானது வருதுன்னு சொன்னாரு. மயக்கம் வருதுன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னங்க, நீங்க வெற்றிலை பாக்கு அறிந்தீர்கள் அல்லவா, அந்த பாக்குல சொத்த பாக்கு இருந்திருக்கும். அந்த சொத்த பாக்கு இருந்தனால தங்களுக்கு சொக்கேறி மயக்கம் வந்துருச்சு. அதனால அந்த சொத்த பாக்க கீழே துப்பிருங்க. அதனால அந்த சொத்த பாக்க கீழே துப்புறீங்கன்னா ஆமா அந்த எச்சில் தாம்பலத்தை கீழே துப்பிய உடனே என் கணவருக்கு மயக்கமானது கலைந்து விட்டது. மீண்டும் தேவசபைக்கு புறப்படலாம் என்று ஆகாயமாக புறப்பட்டோம். போயிருக்கிற நேரத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. கண்ட விஷயத்தை சொல்லட்டுமா வேண்டாமா? என்ன விஷயம் நாரதா கூறுங்க. ஊழவனிடமாக மாயக்கண்ணன் சிவனை கோரி உலக நன்மைக்காக சமநிலை பெற வேண்டும் என்று மாயக்கண்ணன் தவம் செய்து கொண்டிருந்தார் சிவாலிங்க சிவை. ஆனால் கடுமையான தவத்தோடு இருக்கப்படவில்லை. உன்னுடைய கணவனான கந்தர்வன் துப்பிய தம்பியமானது அவருடைய கனவை